பொதுவாகவே நம்ம வந்து தனியாக வீடியோவில் அதிகமாக பார்க்க மாட்டீங்க. ஆனால் இப்போ வந்து தான் ஆகணும். ஏன்னா நாளைக்கு வந்து நம்ம வீட்டோட குவீனோட பர்த்டே. ஸோ அவங்களுக்கு வந்து கேக் வாங்குறதுக்காக நான் வந்திருக்கேன் தனியாக. இன்றைக்கி செம்ம டயரிங் டேங்க. காலையில் 10 மணிக்கு ஆரம்பிச்சது, நைட்டு 10 மணி ஆயிடுச்சு. இன்னும் இங்கே தான் சுற்றிட்டுருக்கிறேன் நான். ஸோ இப்போ கேக் செலக்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த கேக்ஸ்லாம் இங்கே அவைலபிளாக இருக்குது. மேடம்க்கு ரொம்ப பிடிச்ச கேக் ஒன்று இங்கே இருக்குது. டிகாடன் திராமிசு. அவங்க வந்து பயங்கரமான திராமிசு ஃபேனு. ஸோ திராமிசு வாங்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்ச கேக் வேறு என்ன இருக்குது, ரெட் வெல்வெட் கூட ட்ரை பண்ணுவாங்க. ரெட் வெல்வெட் இஸ் டீசன்ட். ஸ்வீட் பொட்டேட்டோலாம் வாங்கிட்டு போனோம்னா கேக்காலே அடிப்பான். அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஸோ இது வந்து மலேசியன் ஸ்பெஷல் நினைக்கிறேன். ஒண்டேங்கிறது மலேசியன் டெசர்ட். ஸோ அதான் நினைக்கிறேன். நம்ம மோஸ்ட் லைக்லி சேஃப் பெட்டாக இந்த டிகாண்டன் திராமிசு கேக்கில் லாக் பண்ணிடுவோம். ரெடியா? வெல்கம் பேக் டு आवर சேனல். தேங்க் யூ so much first of all எல்லாத்துக்கும். முன்னாடி நான் கேக் வாங்க போனேங்கிற வரைக்கும் உனக்கு தெரியும். அதனால் எந்த சர்ப்ரைஸுமே இல்லை. ஆனால் நான் என்ன எழுதியிருக்கேங்கிறது மேபி இது வரைக்கும் கேக்கில் எழுதாதது இதில் எழுதியிருக்கிறோம். ஸோ மேபி தட்ஸ் அ நியூ சர்ப்ரைஸ் ஃபார் யூ. ஹாப்பி பர்த்டே டியர். ஹாப்பி பர்த்டே மை குயின். இது வரைக்கும் எழுதாத மாதிரி எழுதியிருக்கிறோம். புதுசாக எழுதியிருக்கோம் அப்படின்னு எழுதியிருக்கிறோம். ஓகேவா? பர்த்டே டு மீ. ஹாப்பி பர்த்டே டு அம்மா. ஹாப்பி பர்த்டே டு மீ. ஹாப்பி பர்த்டே அம்மோ. தேங்க் யூ அம்மோ. வயசாயிடுச்சு. ஒரு வயசு அதிகமாயிருக்கு அப்படிதான் சொல்லணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராப்பராக வெல்கம் பேக் டு அவர் சேனல் வந்து சொல்கிறேன். ஆக்சுவலாக ஜூன் நான் இந்தியாவில் இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா 7/7 அட்வான்ஸ் பர்த்டே விஷலாம் வந்து சொன்னீங்க. உண்மையிலேயே ரொம்ப கிரேட்ஃபுல். நான் வந்து அவ்வளோ பேர்த்தோட பர்த்டேவை ஞாபகம் வச்சுக்கோனான்னு எனக்கே தெரியாது. ஸோ என்னோட பர்த்டேவை ஞாபகம் வச்சு முன்னாடி இருந்தே விஷ் பண்ணவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ அப்படிங்கிறது ஒரு சின்ன வேர்ட் தான். ஸோ தேங்க்யூ. நம்ம குட்டி வந்து இன்னைக்கு மத்தியானத்துலேருந்து தூங்கலை. இந்த டைமுக்கெல்லாம் ரொம்ப கிராங்கியாக ஆரம்பிச்சிருப்பான். எங்களை வந்து உள்ளே இழுத்துட்டு போயிருப்பான் இந்நேரம் படுக்கிறதுக்கு. ஏற்கனவே பாவம் தூக்கம் கண்ணில் நிற்குது. ஆனால் எனக்கு பர்த்டேன்னு சொன்னோன்னா இல்லை நான் தூங்கலை, நான் வெயிட் பண்ணுறேன், நான் கேக் கட்டிங்க்கு நான் இருக்கணும், நான் கண்ண முடியெல்லாம் கூப்பிட்டு போகிறேன்லாம் வந்து எனக்காக உட்காந்துட்டு இருந்துச்சு நம்ம குட்டி. ஸோ தேங்க்யூ. அதுக்கு உன்னோட லெட்டர் எங்கள் அம்மாவுக்கு லெட்டர் வேற எனக்காக கிஃப்ட் பண்ணியிருக்கிறான். ஸோ பிக்கஸ்ட் கிஃப்ட், ப்ரெஷியஸ் கிஃப்ட் இதுதான். எப்பங்கோ ஸோ அதை பத்திரமா வச்சுக்குவேன். அண்ட் her husband got her her husband got her something. ஓகே. ஸோ ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல். என்ன சொல்ல நினச்சேன்னா ஆக்சுவலாக லாஸ்ட் ஜூலை 7க்கு வந்து இதே செட்டப் தான் நம்ம 8 River Sweetsல வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்போம். ஸோ எனக்கு எப்பயுமே வந்து பர்த்டேஸ் வந்து ஸ்பெஷலாக தான் இருந்திருக்கு. பிஃபோர் மேரேஜும் சரி, ஆஃப்டர் மேரேஜும் சரி. ஆஃப்டர் மேரேஜ் வந்து இன்னும் கூட வந்து ரொம்ப ஸ்பெஷல். பட் பர்த்டே வந்து எப்பயுமே ஸ்பெஷலாக தான் வந்து இருந்திருக்குது. அப்பா அம்மா இருக்கும் போதும் முன்னாடி இருந்தே பிளான் பண்ணி 7/7 ஒருத்தனுக்கு கேக் ரொம்ப பிடிச்சிருக்குது. கீழே உட்காந்து நிக்கிட்டு இருக்கான். ரொம்ப ஸ்பெஷலா தான் இருந்திருக்குது. லாஸ்ட் ஜூலை 7க்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட் ஃபிட்டா இருந்தேன். நான் வந்து என் பாடி, ஸ்கின் எல்லாமே வந்து ரொம்ப பக்காவா மெயின்டைன் பண்ணி என்னோட ஒரு பெர்ஃபெக்ட் ஷேப்ல வந்து ஆல்மோஸ்ட் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மலேசியா மூவ் ஆனது, லாஸ்ட் 6 months நடந்தது எல்லாமே உங்களுக்கு தெரியும். மூவ்மெண்ட், இந்தியா போயிட்டு வந்தது, இப்போ ரீசெண்டா போன இந்தியா ட்ரிப்லயே நிறைய பேர் என் கண்ணு என்னாச்சு, கண்ணு ஏன் இப்படி இருக்குலாம் கேட்டிருந்தீங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா டயர்ட்னஸ் தான், வேற எதுவுமே இல்லை. வீடு செட்டப், கண்ட்ரி செட்டப், காரு, வீடு எல்லாமே வந்து சேர்ந்து ஒரு டேக்கன் ஃபார் அ டோல் மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ வந்து எவ்ரி திங் இன் அ பெட்டர் பிளேஸ். ஸோ 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போதைக்கும் ரொம்ப பெட்டர் பிளேஸ்ல இருக்கிறோம் அப்படின்னு வேணா சொல்லலாம். எல்லாமே கடவுளுக்கு தான் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன் கடவுளுக்கு நன்றினா, கடவுள் தான் எனக்கு மோத்தியை கொடுத்தாரு. ஸோ
மோத்தினால தான் இது எல்லாமே. ஸோ அதனால கடவுளுக்கு வந்து ரொம்ப நன்றி. இப்போ வந்து எல்லாமே இன் பெட்டர் பிளேஸ்ல நம்ம வந்து இருக்கிறோம். எப்பயுமே நான் பர்த்டேக்கு வந்து இந்த மோட்டோ இந்த வருஷம் நான் இதை பண்ண போறேன் அப்படின்னா நான் எந்த நியூ இயர்க்கும் சரி பர்த்டேக்கும் சரி ரெசல்யூஷன்லாம் எனக்கு செட்டே ஆகாது. கோயிங் வித் த ஃப்ளோ தான். ஆனால் இந்த பர்த்டேக்கு வந்து ஓகே இந்த இட்ஸ் ஹை டைம் என்ன நான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த பர்த்டே 7/7/2024 பேக் டு ஜிம், செல்ஃப் கேர், பேக் டு ஜிம், பேக் டு ஸ்கின் கேர், பேக் டு ரொட்டீன் தான் வரப்போகிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதை வந்து நான் எல்லாத்துக்கும் பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளை பார்த்துக்கிறது நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போதான் வந்து எத்தனை வருஷம் பர்த்டே ஆனாலும் உங்களுக்கு எத்தனை வயசு அப்படின்னு வந்து ஆச்சரியமாக கேட்பாங்க. அந்த மாதிரி நம்ம இருக்கணும். ஸோ அதுதான் இந்த வருஷம் நான் வந்து எடுத்திருக்கிற முடிவு. நாளைக்கு வந்து சூப்பரான இடத்துக்கு வந்து மோத்தி நம்மளை கூப்பிட்டு போறாரு. ஸோ எல்லாமே வந்து இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்க. விஷ் பண்ணவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ. எங்கள் அம்மா அப்பா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக 10 நிமிஷம் டைம் கொடுப்பேன், நீங்கள் கட்டிங்லாம் முடிச்சிருங்க, அப்புறம் நான் கால் பண்ணுவேன்னு. ஸோ அடுத்தது வந்து அவங்க வந்து வெயிட் பண்ணுவாங்க. ஹாப்பி பர்த்டே. வந்துட்டாங்க எல்லாம். யாரா குறுக்க அந்த கௌசிக்கு? 2, 3. அது ஒரு சர்ப்ரைஸ் இல்ல. வாவ், சர்ப்ரைஸ். Thank you mama. I love you so much மணி. No, you can love me only. இது சர்ப்ரைஸ். ஏன் சர்ப்ரைஸ் இல்லனா நானே கேட்டு வாங்கிடுவேன். வாங்குனதே மேடம் தான். அவங்க பாட்டுக்கு நம்மளுக்கு ரொம்ப காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து நம்மளுக்கு பிடிக்காம போய் டிசப்பாயின்மெண்ட் ஆகக்கூடாதுக்காக நம்மளே முன்னாடியே சொல்லிடுறது, இதுதான் எனக்கு வேணும், இப்படிதான் இருக்கணும்னு. ஸோ பிரச்சனை இல்லாம என்ன அந்த ஒரு மொமெண்ட்டுக்கு சர்ப்ரைஸ் ஆகுற மாதிரி ஒரு ஆக்டிங்க போட்டுற வேண்டியதுதான். தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து நம்ம தங்கக்குட்டியோட பர்த்டே கிஃப்ட்டு நிறையா லெட்டர் எழுதியிருக்கிறான். இது எல்லாமே நாங்கள் வந்து பத்திரமா வச்சுருக்கோம். அவன் வந்து 25-30 இயர்ஸ் ஆகும்போது கூட அந்த லெட்டரெல்லாம் நாங்கள் அவன்கிட்ட பத்திரமா வேறு லெட்டர் எழுதிட்டு இருப்பான் கூட சேர்ந்து ஸ்கேன் பண்ணி அழகாக ட்ரைவில் போட்டு வச்சுருவோம். ஸோ தட் அது வந்து பழசாகாது, மிஸ் ஆகாது. ஏன் தங்கம்? இன்னும் 25 இயர்ஸ். ஹாப்பி பர்த்டே அம்மா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் யுவர் 33 பர்த்டே. ஐ ஹோப் யூ என்ஜாய் யுவர் பர்த்டே. ஐ லவ் யூ. அதுக்கப்புறம் அவன் அழகா 33rd பர்த்டே தானே எழுதியிருக்கிறான். அது 33 பர்த்டே தான் எழுதியிருக்கான். அவனோட ஹேண்ட் ரைட்டிங் பார்க்குறீங்களா? அவ்வளோ அழகாக இருக்குன்னு அந்த வெல்டன் ஆத்விக். ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகாக எழுதியிருக்கான். இது வந்து அம்மா, அப்பா, ஆத்விக். நாங்கள் வந்து மவுண்டெயினில் வந்து லெக்ஸஸ் காரில் வந்து போகிறோம். அண்ட் தென் இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம்லேயும் வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக் மெசேஜஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே 100+ ரெக்வஸ்ட் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ரொம்ப நன்றி. உங்களோட ஸ்டோரிஸில் வந்து என்னோடய ஃபோட்டோ போட்டு விஷஸ்லாம் சொல்லியிருந்ததெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். 12 மணிக்கு ஷார்ப்பாக ஞாபகம் வச்சு விஷ் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர். ரொம்ப 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 நன்றி. அண்ட் என்னோடய கிளாஸ்மேட் வந்து பேனர் டிசைன் மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப மனசார தேங்க்யூ சொல்லிக்கிறேன். லாஸ்ட் இயர் வந்து இதே மாதிரி நாங்கள் 8 River Sweets பால்கனியில் நின்று செலிப்ரேட் பண்ணேன். அப்போ சிங்கப்பூரோட பில்டிங்ஸ் எல்லாம் தெரிஞ்சிச்சு. இந்த வாட்டி மலேசியா பால்கனி அண்ட் வேர்ல்ட்ஸ் 2nd டாலஸ்ட் டவர் முன்னாடி செலிப்ரேட் பண்ணுறேன். ஆக்சுவலாக ஒரு ட்ரீம் லைஃப் தான் இது. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பிளஸ்டு. ஸோ நெக்ஸ்ட் இயரும் மோஸ்ட்லி இங்கேருந்து தான் செலிப்ரேட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பட் சூப்பரான ஒரு ஸ்டார்ட் ஆஃப் மை பர்த்டே 2024. So good night. ஆல் ரைட், குட் மார்னிங். ஸோ காலையில் எந்திரிச்சோடனே குளிச்சுட்டு சாமிக்கெல்லாம் அழகாக விளக்கு பற்ற வச்சுருந்தேன். நான் அக்கா வந்து சூப்பராக கேசரி செஞ்சுருந்தாங்க. ஸோ ஸ்வீட்டோட வந்து ஸ்வீட்டஸ்ட் டேவை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ பர்த்டே மார்னிங் காலையிலேயே எங்கே போயிட்டுருக்குறோன்னு பார்த்தீங்கன்னா கறி வாங்குறதுக்கு போயிட்டுருக்குறோம். ஸோ இங்கே வந்து டிபிஎல் மார்க்கெட், ஃப்ரெஷ் மீட்ஸ், டிபிஎல் ஃப்ரெஷ் மீட் அப்படின்னு வந்து பக்கத்தில் பாங்ஸா நம்ம வீட்டிலேருந்து ஒரு 8 minutes அங்கே தான் இருக்குது. அண்ட் என் ஃப்ரெண்டும் சொன்னாங்க, என் ஃப்ரெண்டு இவாஞ்சலின் இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்து சொல்லியிருந்தாங்க
இங்க கிடைக்கிற மட்டன் வந்து கொஞ்சம் நம்ம ஊர் டேஸ்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமா நாங்க போய் ட்ரை பண்றோம். இட்லி மட்டன் குழம்பு சாப்பிட்டுட்டு நம்ம சூப்பரான ஒரு இடத்துக்கு வந்து நம்ம கிளம்ப போறோம். இதுதாங்க இந்த டிபிஎல் ஃப்ரெஷ் மீட். இது வந்து பங்சார்ல ஒரு எல்ஆர்டி இருக்கு, அந்த எல்ஆர்டிக்கு பக்கத்துலயே இருக்கு. இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் நாட்டாடு, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து ஆஸ்திரேலியன் மட்டன் வச்சுருக்கிறாங்க. நாட்டாடோட கலர் வந்து வெரி நைஸ் கலர். இன்னைக்கு சாப்பிட்டு பார்த்தோம்னா டேஸ்ட்டு தெரிஞ்சிடும். ஓகே இருந்துச்சுன்னா அடிச்சு தான் லக்கு. அது நல்லா நீட்டாக வச்சுருக்கிறாங்க. ஒரு மட்டன் சிக்கன் ஷாப் அப்படின்னு யாராலையுமே கெட் பண்ண முடியாது. இதெல்லாம் ஃபுல்லாக பரம் இங்கே ஃப்ரெஷ் சிக்கன் ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே என்ன சைஸ் நம்ம சூஸ் பண்ணுறோமோ இந்த சைஸில் இருந்து எல்லா சைஸும் கட் பண்ணிக்கலாம். இவ்வளோ பெரிய கியூப் வரை கட் பண்ணி இது இங்கே இருக்கிற ஆடு எல்லாமே லோக்கல் ஆடானா? அது லோக்கல் ஆடுங்களா? நாட்டாடு இங்கே மலேசியாலே வளர்த்து மலேசியாலே கட் பண்ணுறது. ஊரில் ஃபார்ம் இருக்குது. ஓகே, உங்களோட ஃபார்மே இருக்குது? சொந்த ஃபார்ம். அதுவும் நாட்டுக்கோழி உங்கள் ஃபார்மில் இருக்குது. ஓ ஓகே ஓகே ஓகே, வெரி குட். இப்போ கடையே பயங்கர க்ளீனாக இருக்குது. ஆல்ரைட், ஸோ நாங்கள் வந்து கிளம்பிட்டோங்க. நாங்கள் வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்கிற கென்டிங் இன்னொன்று என்னமோ கென்டிங் அது வந்து அது கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்களா? என்ன தாங்க கிரிக்கெட் பேட்டா? சரி பரவாயில்ல. ஸோ அங்கே தான் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நம்ம வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 hour 15 minutes. ஓகே, ஸோ நம்ம வீட்டிலேருந்து கரெக்டாக 1 hour 15 minutes காட்டுது. நாங்கள் அங்கே தான் வந்து சூப்பராக கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக காலையில் மட்டன் வாங்கிட்டு வந்தோம். ரிவ்யூ சொல்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து பர்த்டே அதுவுமா நிறையா ஃபோன் லைனாக, ஃபோன் ஃப்ரீயே ஆகலைங்க. லைனாக ஃபோன் மேலே ஃபோனு, ஒருத்தரா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்ன்னு மாறி ஆக்சுவலாக. ஸோ நாங்கள் வந்து ஃபோன் பேசிகிட்டே இருந்ததுனால என்னால் வந்து ரிவ்யூ சரியாக கொடுக்க முடியல. ஓகே, ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம் அதெல்லாம் எங்களுக்கு எந்த பிளானும் இல்லை. நம்ம முன்னாடி ஊட்டி வீடியோலயே சொல்லியிருக்கிறேன், எங்களுக்கு வந்து டெஸ்டினேஷன் முக்கியமே கிடையாது. போகிற ஜேர்னி தான் முக்கியம். யாரோட போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியம். போகிற வழியில் என்னென்ன வந்து நடக்குது, அந்த ஜேர்னி தான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நீங்களும் வாங்க போகலாம். ஞாபகம் இருக்கா? Your 6th birthday. இப்போ வந்தவங்க எல்லாம் ஹோட்டல்ல தங்குறவங்க எல்லாம் வந்து பார்க் பண்ணிருக்காங்க. நம்ம லாஸ்ட் டைம் வந்து தங்கின ஹோட்டல் வந்து அங்க. இப்போ வந்து இப்போ எதுக்கு நம்ம தண்ணி கேன் கூட வந்தோம். Now can I go? Shall I close? க்ளோஸ் பண்ணிரு. ஸோ இப்போ பார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றது, என்ன எதுக்காக வந்தோன்னே எங்களுக்கே தெரியாது. சும்மா கிளம்பி வந்துட்டோம். கொஞ்ச நேரம் இருந்துட்டு வெளியில சில்லுன்னு இருக்குங்களா. யார்கிட்டயாச்சும் சரி சார் இங்க எங்க பார்க்கிங் போறது, நீங்க எங்க போகணும் சார் தெரியல எங்க போகணும்னு தெரியல, ஆனா உங்க கூட எங்க வேணாலும் போலாம். ஸோ பார்க் பண்ணிட்டு அப்புறம் எங்க போறதுன்னு பார்க்கலாம். ஏன் உனக்கு நாஸ்டாலஜிக் மெமரி வரலையா? நாஸ்டாலஜிக் நம்ம நண்பர் பாத்தோட இந்த பக்கம் வந்துட்டோம். ஆமா. ஆல்ரைட், நாங்க வந்து இப்போ கென்டிங் ஸ்கை அவென்யூக்கு வந்திருக்கிறோம். ஒரே உள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நாஸ்டாலஜிக் மெமரிஸ் வந்து வந்துடுச்சு. ஏன்னா 1.5 வருஷம் முன்னாடி எங்க ஃப்ரெண்ட்ஸோட நாங்க வந்து சுத்தின இடம். சில இடத்துக்குன்னே மெமரிஸ் வரும் பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்தோடனே அந்த மெமரி வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி தான். ஆனால் இப்போ எங்களுக்கு எந்த பிளானும் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி,
நாங்கள் திருப்பியும் இந்த மால்குள்ளே நாங்கள் சுற்ற மாட்டோம். ஏன்னா நாங்கள் வாரம் சுற்றுற இடமே வந்து பார்த்திங்கன்னா மால் தான். ஏமோ அதனால மறுபடியும் இந்த மால்குள்ளெல்லாம் சுற்ற மாட்டோம். ஃபஸ்ட்டு டீ கிடைக்குதான்னு பார்க்கணும். ஊட்டிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஊட்டியில் ஹேர் பெண்டுக்கு டீ கடை இருக்கும். இங்கே வந்து மால்குள்ளே தான் டீ இருக்குது. ஸோ டீ குடிச்சிட்டு மோத்தி இன்னொரு இடம் பார்த்து வச்சிருக்கிறாரு. ஸோ அதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட்டு டீ ஸ்டாப் போட்டுட்டு அப்புறம் போகலாம். ஆக்சுவலாக இந்த மாலில் வந்து நம்ம லாஸ்ட் இயர் நம்ம கென்டிங் வந்திருந்தப்போ இந்த மாலில் நிறைய கடைகள் நான் காமிச்சிட்டேன். ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி ஷாப் பிடிச்சி காஃபி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ், ப்ரான் பஃப், அப்புறம் சிக்கன் பஃப் இதெல்லாமே ரொம்ப டீசெண்டாகவே வச்சுருந்தாங்க. டீ வந்து நிறைய இடத்துல இந்த தேத்தாரிக்கு நம்ம டேஸ்ட் மாதிரி இருக்காது, பட் இங்கே ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஹோட்டலில் தான் நம்ம ஸ்டே பண்ண ஹோட்டல். ஏன் அதுக்கு இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணோம். இப்போ பாருங்கள், வர்றப்போ வெயிலாக இருந்துச்சு, இப்போ வந்து நல்லா வானம் மூடிடுச்சு. எங்கே அந்த டவர் காணோம்? அந்த டவர் மூடிடுச்சு. டவருக்குள்ளே ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ வந்து அப்படியே இங்கே பாருங்கள் மேகமூட்டம். சூப்பர் ஆயிடுச்சு வெதர். சம்மங் வாட்டர் ஃபால்ஸ். அம்மோ தேங்க்யூ ஸோ மச். இது எங்களுக்கு ரொம்ப புதுசு. நிறைய பர்த்டே வந்து ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் ஃபஸ்ட்டு டைம் நம்ம கார் எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு ட்ரிப்பு எங்களது இதுதான். கோயிலுக்கு போயிட்டு அடுத்தது இங்கே தான் வர்றோம். ஸோ ரொம்ப ஹாப்பி. நம்ம காரில் நம்மளோட ஸ்பெஷல் டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபேமிலியாக வந்திருக்கோங்கிறது வந்து என்னால் நம்பவே முடியல. அவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கு பிடிச்ச வெதர். எனக்கு இந்த மாதிரி ரொம்ப மேகமூட்டம், வெயில் இல்லாமல் இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே மேகம் எப்படி மூடுது பாருங்கள். ஸோ எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பாய் ரிசார்ட் வேர்ல்டு. போலாமா? சம்மங் வாட்டர் ஃபால் அப்படின்னு சொல்லிட்டு பென்தாங் அப்படிங்கிறது வந்து அந்த வில்லேஜ் போல. அவ்வளோ அழகா இருக்கு. அந்த படத்துல எல்லாம் காட்டுற மாதிரி அழகா மலைக்கு நடுவுல இருங்க காட்டுறேன். இந்த வழி ஃபுல்லாவே ரொம்ப அழகா இருக்கு. அந்த ரோடு வந்து செம்மையா போட்டிருக்கிறாங்க. இன்னொன்று என்னன்னா, டிரைவ் பண்றவங்க எல்லாருமே லேன் ப்ராப்பரா ஃபாலோ பண்றாங்க. அதாவது இந்த குறுக்க பூந்தெல்லாம் ஓட்டாம அந்த லேன் வரணும்னா இண்டிகேட்டர் போட்டு வெயிட் பண்ணி வராங்க. வெதரும் நம்மளுக்கு ஃபேவரா, ரொம்ப வெயில் அடிக்காம அப்படியே அட்டகாசமா இருக்கு. இன்னும் வந்து ஒரு 40 மினிட்ஸ்ல நம்ம வந்து ரீச் ஆயிடும். ஸோ ஆசையாக நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4:55. ஆனால் வாட்டர் ஃபாலோட க்ளோசிங் டைம் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஷார்ப்பாக வந்து இறங்கினால எங்களை வந்து உள்ளே விடலை. எங்களை மட்டும் இல்லை, சரி நாங்கள் மட்டும்தான் அப்படி வந்தோம்னு நினச்சி ரொம்ப கவலைப்பட்டேன். ஆனால் எங்கள் பின்னாடி ஒரு 10 கார் வந்துச்சு, 10 காரையும் உள்ளே விடலை. ஸோ எல்லோரும் வந்து அப்படியே அபோட் டர்ன் தான், எல்லாம் திரும்பி தான் போகிறாங்க, யாரையும் உள்ளே விடலை. சரி வந்ததுக்கு ஒரு 4 ஃபோட்டோவாவது எடுத்துகிட்டு போகலாம். ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு போவோமா? லெட்ஸ் கோ டு another place. எல்லா பிளேஸும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. லாங் டிரைவ் போகலான்னு வந்தோம். அதே மாதிரி ஒரு லாங் டிரைவ் வந்தாச்சு. நல்லா எங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் சத்தமாக வச்சு கேட்டு ஒரு லாங் டிரைவாக வந்தோம். ஸோ ஓகே, இன்னொரு நாள் வந்துக்கலாம். நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு எந்த மாதிரி இருக்கும்னு. ஸோ இன்னொரு நாள் வந்துக்கலாம். எல்லாத்துக்கிட்டையும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க பாவம், க்ளோசிங் டைம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்களும் வந்து ஆக்சுவலாக செக் பண்ணல, ஆன்லைனில் செக் பண்ணியிருந்துருக்கலாம். ஒரு ஆர்வத்தில் நாங்கள் பாட்டு கிளம்பி வந்துட்டோம். இட்ஸ் ஓகே.
ஆக்சுவலா அது நாங்க கென்டிங் போயிட்டு அங்கிருந்து போட்ட பிளான். அதுக்கு முன்னாடி கூட பிளான் இல்ல. கென்டிங்கே ஆக்சுவலா பிளான் இல்ல. நேத்து நைட்டு சடனா தோணுனதுதான். சோ வந்தோம், உள்ள விட்டுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் நம்மளுக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு. சரி இன்னொரு நாள் நம்ம காலையில 1 டே ட்ரிப் இருந்தாலே போதும். ஏமோ இங்க பாருங்க, இங்க ஒரு பெரிய ஃபேமிலி. அவங்க வந்து பர்த்டே செலிப்ரேஷன் 2 கார்ல வந்து பர்த்டே செலிப்ரேஷனுக்காக வந்திருக்காங்க. அப்புறம் ரொம்ப நேரம் அவங்களும் வந்து போன்லாம் பேசி அவங்களாலயும் ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் வெளியிலேயே நின்று ஹாப்பி பர்த்டே பாடி செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, சோ இப்போ எங்க அம்மோ இங்க வந்து சிட்டி, இந்த வில்லேஜ் நியூ சென்ட்ரல் போறோம். இப்போ இங்க இருந்து நியூ சென்ட்ரல் போயிட்டு டிம்சம் சௌமியா கேட்டிருந்த, ரொம்ப நாளா கேட்டிருந்த ஃபுட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். கேள்விப்பட்டிருக்கேன் நான். டாலி டிம்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று பார்த்து வச்சிருக்கேன். அங்கதான் இன்னைக்கு கூப்பிட்டு போயிட்டு அடிச்சு நவுத்த போறோம். ஆமா, சோ டிம்சம் சாப்பிட்டு இது சொல்ல அட்டகாசமான இந்த பென்டாங் வில்லேஜ்ல நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ண வாட்டர் ஃபாலுக்கு ஒரு நன்றி. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எங்களுக்கு அவர் பேக் பேக்கர் குமார் அவரோட வீடியோஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்ச vloggers நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தர் வந்து பேக் பேக்கர் குமார். ஒண்ணு வந்து ஏன்னா அவரோட ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். செகண்ட் ஒன் வந்து ரொம்ப என்கேஜிங்கா இருக்கும். ஏன்னா அவரோட வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 3/4 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம், மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் 1 மணி நேரம் இருக்கும். மொத்தமாலா ஒரு யூடியூப் வீடியோ என்கேஜ் பண்றது வந்து ரொம்ப கஷ்டங்க. அவங்க வைஃப் வந்து பின்னாடி எடிட் பண்றாங்க நினைக்கிறேன். ஆமா, என்கேஜ்மென்ட் பார்ட்ல அவங்களோட கான்ட்ரிபியூஷன் நிறைய இருக்கு. அந்த எடிட்டிங்கும் ரொம்ப முக்கியம். கண்டென்ட் கொடுக்கணும். அவரே என்கேஜ்டா வச்சுப்பாரு அந்த டோட்டல் ஜர்னி. அதனால மோத்திக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அதாவது இப்ப நம்ம எனக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப கஷ்டங்க. நிறைய பேர் பாக்குறவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா யூடியூப் வீடியோஸ் வந்து ரொம்ப ஈஸி, என்ன சும்மா நடக்கிறது அப்படியே வீடியோ எடுத்து போட்டா ஒரு வீடியோ வந்துடும் அப்படின்னு. ஒரு கோர்வையா இருக்கணும், பாக்குறது பிடிக்கணும். நம்ம ஆர்டிஃபிஷியலா ஏதோ ஒன்று பண்ண மாதிரி, வீடியோக்காக பண்ண மாதிரி இல்லாம ஏதோ ஒரு விஷயம் நம்ம ஷேர் பண்ற மாதிரி இருக்கணும். நம்ம லைஃப் ஜர்னினால யாராவது 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். ஒரு கோர்வையா அது என்கேஜிங்கா அதை கொண்டு போகணும். ஸோ அதனால எங்களுக்கு அவரோட ரொம்ப பிடிக்கும். ஆனா அவர் போடுற எஃபர்ட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவருக்கு வர்ற ரிட்டர்ன் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அவர்லாம் வந்து அவர் போடுற எஃபர்ட்டுக்கு இன்னும் அவர்லாம் வந்து பெரிய பிளேஸ்ல இருக்கணும். அதனால மோத்திக்கு வந்து அந்த மாதிரி என்கேஜிங்கா யாராவது பேசினாங்கன்னா அந்த ஸ்லாங், எஸ்பெஷலி அவர் ஈரோடு ஸ்லாங்கு, முருகன் கோயில் ஆரம்பிச்சு நம்ம பயணம் எல்லாத்துக்கும் ஒரு நன்றி. எல்லாத்தையுமே அவர் வந்து ஈக்குவலா பார்த்து மனுஷங்க மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாரு. இந்த பாருங்களேன், சரி இதுக்கு ஒரு நன்றி அதுக்கு ஒரு நன்றி அப்படின்னு சொல்லி ட்ரீட் பண்ணுவாரு. என்னமோ ஒரே டிம்சம்ஸ் ஆர்டர் பண்ணுறியா? ஃபஸ்ட்டு இந்த டேஸ்ட்டை சொல்லிடணுங்க. டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும், டிம்சம்ஸ் நிறையா ட்ரை பண்ணணும், விதவிதமான டிம்சம் ட்ரை பண்ணணும்னா நல்லா நீங்கள் வந்து இங்கே சாப்பிட்லாம். அண்ட் அந்த ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படியே அந்த லைட் வெயிட்டாக ஸ்ட்ரீட் ஸ்டைலில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் ஆன் த எக்ஸ்பென்சிவ் சைட், பட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. யார் நீங்கள் போனீங்கனாலும் இந்த ஃப்ரைட் நூடுல்ஸ் மாதிரி பிளேட்டில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது மட்டும் வாங்கிடாதீங்க. மற்றது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. மீண்டும் மீண்டும் வாங்குற மாதிரி வந்துக்கிட்டே இருக்கு. ஸ்வீட் அண்ட் சவர் சிக்கன் அது ஏதோ கூடியில் தான் வந்திருக்குது. அது வந்து salted egg prawns. So happy birthday. Thank you அம்மா. Special feast for your birthday. உட்காந்து நிதானமாக சாப்பிடும். இப்போ நம்ம மணி இப்போ தான் 8:25 ஆகுது. மெதுவாக 9-10 மணி வரைக்கும் சாப்பிடலாமா? அப்போ மட்டனை நாளைக்கு வச்சுருவோமா? மட்டன் அப்படியே நாளைக்கு வச்சுருவோம் காலையில். ஆல் ரைட், ஸோ முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க. ஒரு ஃபுல்ஃபில்டான ஒரு பர்த்டே. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பர்த்டே வீடியோ டிலே பண்ணதுக்கு ரொம்ப சாரி. பிகாஸ் நம்ம கார் வீடியோ லைனாக வந்துட்டு இருந்ததுனால இடையில குறுக்கு இந்த கௌஷிக் பூந்த மாதிரி கொடுக்க வேணான்னு சொல்லி தான் கொஞ்சம் டிலே பண்ணேன். அதுக்காக சாரி. பட் சூப்பரான வீடியோவில் மறுபடியும் எல்லாத்தையும் பார்க்குறேன். அன்டில் தென் டேக் கேர், டாடா அண்ட் பாய்.